இந்த குழந்தைய ஒரு நிமிஷம் பாருங்கள். ஒரு பெற்றவங்களுக்கும் வயிறு எரியும் அந்த குழந்தையோட நிலைமையை நினச்சா. இந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்து நின்றுருக்குறாங்க. என்றைக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சோ அன்றைக்கி எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு 2 பேருமே குழந்தைய விட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி இந்த குழந்தை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்துக்கிறாங்க. குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் தவம் கிடக்குறாங்க. ஆனால் அந்தமாரி ஆளுங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கிறது கஷ்டமாக்குது. பிள்ளைங்களோட அருமையே தெரியாத சில ஜென்மங்களுக்கு கேட்காமே குழந்தை கிடைச்சிடுது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் குழந்தை இல்லைன்னு தவிக்கிறவங்கள விட தாயும் தகப்பனும் கூட இல்லை நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு அனாதையாக்கப்பட்ட குழந்தைங்களுடைய நிலைமை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உங்களால் குழந்தைய பெற்றுக்கு வளர்க்க முடியும் அப்படின்னா பிள்ளைங்கள பெற்றுக்குங்க. உங்கள் ஆசைக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு உங்கள் அவசரத்துக்கு பிள்ளை பெற்றுக்கிறீங்க. எனக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக பிரிஞ்சு போயிடுறீங்க. உங்களால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுது? உண்மையிலே எனக்கு 3 குழந்தை இருக்குது. இப்போ இந்த நிமிஷம் அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா கூட என் கண்ணில் வச்சு நான் பார்த்துக்குவேன். என் 3 பிள்ளைங்கள ஒன்றா நான் ஆக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் போட்டு அந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த ஜென்மத்துங்களெல்லாம் என்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் வச்சு பேசி திட்டணும் அப்படின்ட்டு இருக்குது. பட் நான் 3 குழந்தைக்கு அம்மா. என் பிள்ளைங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம அம்மா அப்படியெல்லாம் பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படக்கூடாது. அதனால் இதை பார்க்க வரவங்க கமெண்ட்டில் உங்களுடைய கோவத்தை எவ்வளோ அவளை கழுவி ஊற்றணுமோ அவங்க 2 பேரையும் அவ்வளோக்கு அவளை திட்டி போடுங்க. அது ஒன்றுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன்.